அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் கூடி ஜெபிக்கிறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிறீங்களா? அவரோட நல்ல உறவு வைத்துக் கொள்கிறீர்களா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆன் த எர்த். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அவரோட பேசுகிறீங்களா? உறவாடுறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மறுதளிக்கலை, ஆனால் அவரை கூட்டு வந்து போற்றிக்கொள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ளே விடாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் அவரை துக்கப்படுத்துகிறோமா, அல்லது துயரப்படுத்துகிறோமா, அல்லது தடை செய்கிறோமா? கடவுளை ஃப்ரீயாக நம்ம வாழ்க்கையில் செயல்பட நம்ம அனுமதிக்கிறோமா? நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் அந்த ஊதாரி மைந்தன் கதையத்தினால் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடவுளை பற்றி நமக்கு நிறையா தெரியும். we have more knowledge about God. ஆனால் கடவுளை தெரியல என்பதைத்தான் ஆதங்கத்தோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் காணாமற் போன மகன் ஓமையை தான் நம்ம பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன் அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. இளைய மகன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ஊதாரியாக செலவு பண்ணிவிட்டு பன்றிக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு கூட கிடைக்காம பஞ்சத்தில் பட்டினியில் வாடி திரும்பி வரான். திரும்பி வரும்போது அப்பா முழுமையாக அன்பு செய்கிறார், பரிபூர்ணமாக அன்பு செய்கிறார் இல்லைங்களா? அப்போ அப்படி அன்பு செய்கிற அந்த அப்பா மிகப்பெரிய விருந்து வைக்கிறார். அந்த விருந்துக்கு உள்ளே வர மறுதளிக்கிறான். அப்பாவோட கூட வாழக்கூடிய மூத்த மகன், நேர்மையாளர் என்று சொல்லிக்கொள்கிறவன், நோபல்ஸ் மேன் என்று சொல்லிக்கொள்கிறவன், சின்சியர் ஃபெலோ என்று சொல்லிக்கொள்கிறவன், கடவுள் அப்பாவோட வாழ்கிறவன், குடிக்கலை, விபச்சாரம் பண்ணலை, தீமை செய்யலை. ஆனால் தான் தம்பி மனம் மாறி வருகிற பொழுது அதை மன்னிக்கணுங்கிற அதை மன்னிக்கும் அன்பு அவன்கிட்ட இல்லை. பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பிறரோட வாழணுங்கிற எண்ணம் இல்லை. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு தியானம் வந்துச்சுன்னா சின் ஆஃப் கமிஷன், நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ அதை மட்டும்தான், அதிலே ஒரு பகுதி மட்டும் சொல்லிவிட்டு ஒரு திருப்திக்காக ஒரு பாவ அறிக்கை செஞ்சுட்டு வந்துடுவோம். சின் ஆஃப் ஒமிஷனை யாரும் சொல்ல மாட்டோம். நான் அந்த ஏழை கொடுக்க மறுதளிச்சிட்டேன், அது அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தானே. ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வேற பாதைக்கு போயிட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை உயர்த்தணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை அன்பு செய்யணும். அவர் என்ன புகழ்ச்சிக்கு அடிமையா? அவர் இல்லை. புகழ்ந்தால் நமக்கு நல்லது. நாம் புகழ்வதால் அவருடைய மேன்மை ஒன்றும் கொஞ்சம் கூட ஏறாது. கடவுளை புகழ்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஐ ப்ரைஸ் யூ காட், நான் 2 வார்த்தையை வாசிக்கிறேன், போகிறேன் வரேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், ஆபத்தில் விபத்தில் நல்ல தொழில் செய்கிறேன், இதுதான் வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஏமாற்றிக்கொள்கிறோம். கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறத புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பொருளாக தான் இருந்தாலும் என் தம்பிக்கு என் சொத்தில் பாதி கொடுங்க டாடி, நானும் வரேன், நானும் இந்த விருந்தில் கலந்துக்கிறேன், அந்த பையனை உயர்த்துவோம், பையனை நம்ம காப்பாற்றணும்ப்பா, எங்கள் தம்பிப்பா, நம்ம பையன்ப்பா, உங்கள் விருப்பம் தான்ப்பா முக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மை பொருந்தின எண்ணங்கள் எப்போ வருங்க? எப்பொழுதுமே ஒரு பயம், ஒரு சுயநலம், எனக்கு எனக்கு எனக்குங்கிற எண்ணம் எப்போ சாகுதோ அப்போ தான் நாம் ஸ்பிரிச்சுவலாக வளர்கிறோம் என்கிறத புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நாம் 10 பாவம் செய்கிறோம், 20 பாவம் செய்கிறோம், மாமியாரை திட்டிட்டோம், மருமகளை திட்டிட்டோம், அதை போய் நீங்கள் சொல்லி அதை போய் பாவரிக்கை செஞ்சு பாவம் மன்னிப்பு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா தியாகம் இருக்கிறது. நீங்கள் செஞ்ச பாவத்தை அறிக்கை செஞ்சு அதில் மன்னிப்பு வாங்குறது என்ன பெரிய தியாகம் இருக்கிறது? அப்பாவோட ஒப்புரவு செய்வது ஆசீர்வாதம் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்னைக்கு இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் பாவம் செஞ்சால் எப்படியாவது பாவரிக்கை செய்யுங்கப்பா, எப்படியாவது பாவரிக்கை செய்யுங்கப்பா, என்னங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி? எப்படியாவது பாவரிக்கை செய்து ஆட்டோமேட்டிக்காக வரணுங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன்னா அது என் வயிற்றில் இருக்கக்கூடாது, உடனே அறிக்கை செய்யணுங்கிறது நமக்கு தானாக வர வேண்டும் அந்த எண்ணம். எப்படியாவது பாவரிக்கை செய்யுங்க. தியானம் வந்தால் எத்தனை பேர் பாவரிக்கை செய்யுங்க, லைனில் போய் நில்லுங்க, ஒழுங்காக பேசுங்க. இது என்ன? இது ஒரு பாவரிக்கை. நான் செஞ்ச பாவத்தை ஏற்று மனம் வருந்துறதுக்கு பிரசங்கம் தேவைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், மனசாட்சி வச்சு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இன்றைக்கி அதிகமாக பாவ செய்யணும் கொடுக்கறதில்ல, பாவ செய்யணும் கேட்கறதில்ல. ஏன்னா எல்லாரும் நீதிமான்களாய் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். அது ஒரு அடிப்படை தேவை. அடிப்படை பாவ செய்யணும் செஞ்சு கடவுளோடு ஒப்புரவு செய்வதற்காக அது செய்யப்படுகிறது. ஒப்புரவு செய்யப்பட்ட நான் அவரை நான் கொண்டுட்டு போகிறேன்னா, மன்னிக்கும் அன்பு, நீதி, நேர்மை, உண்மை, இரக்கம், ஈகை, சேரிட்டியே எனக்குள்ள இல்லைன்னா நான் செத்துக்கிட்டு இருக்கேங்க.
பிறர் சிநேகமே இல்லைன்னா நான் ஒரு நடமாடுகிற பொணம் தான் நான். அப்போது இன்றைக்கி ஆவிக்குரிய வளர்ச்சின்னா தொட்டாச்சு, அந்த பேர் சுகமாச்சு, முட்டி வளைஞ்சிருச்சு, வயிற்றில் புண்ணு சரியாயிடுச்சு, குழந்த பிறந்துருச்சு. குழந்த பிறந்தான்னா, பிறக்காட்டினா, கல்யாணம் நடந்தானா, நடக்காட்டினா என்ன, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கிறோமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறோமா, வாழ்க்கையில் அதை செய்கிறோமா, அதை விட்டுட்டு குழந்த பிறக்கல, அது பிறக்கல, மூக்கு வலி, கண்ணு வலி, காது வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, இதுக்காகவே வாழ்கிறோமே. என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம செய்கிறோம்? எங்கே போயிட்டுருக்கங்க நம்ம? என்ன கத்தோலிக்க திருச்சியில் வாட் ஆர் வி டூயிங்? எதை போதிக்கிறோம்? எது முக்கியம்? அல்டிமேட் எது? எது எல்லை? மரித்த பிற்பாடு நான் பரலோகம் போகிறேங்கிற நிச்சயம் இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து போக முடியும். இப்போதைக்கு என் பாவங்கள் மன்னிச்சு என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு தீமை வந்துடக்கூடாது. பயந்தாங்குழிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துவம், இன்னைக்கு இருக்கிற பக்தி, இன்னைக்கு இருக்கிற பூசைக்கு போகிறது, இன்னைக்கு இருக்கிற ஜபம் அத்தனையும் அவுட் ஆஃப் ஃபியர்னால, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எங்கள் குடும்பத்தை தீமை வந்துடக்கூடாதுங்கிற பயத்தினால் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் ஜாஸ்தி. அதே புத்தி தான் இந்த ஊதாரி தகப்பனுடைய மூத்த மகனுக்கு இருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 30வது வசனம், விளைமகளிரோடு சேர்ந்தும் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறீரே பொறாம. 29, பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒரு நாளும் மீறினதில்லை. ஐ ஹவ் பீன் ஸ்லேவிங் ஃபார் யூ ஃபார் மெனி இயர்ஸ் டுகெதர் அப்படிங்கிறான். அடிமையாக வேலை செய்கிறாங்க. அப்பாட்ட போய் ஒரு அடிமைத்தன்மை. அடிமைத்தன்மை என்ன கேவலமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடிமை. அப்பாட்ட சுதந்திரமா, விடுதலையோட, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழக்கூடிய இந்த பிள்ளை அடிமையாக வேலை செய்கிறாங்கிறான். அடிமையாக வேலை செய்கிறான். ஐ ஹவ் பின் ஸ்லேவிங் ஃபார் யூங்கிறான். ஹீ லிவ்ஸ் குட் லைஃப் நாட் அவுட் ஆஃப் ஜாய் அண்ட் லவ் பட் அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பயந்தாங்குழித்தனமா, என் சொத்து போயிடும், அப்பா திட்டுருவார், அவர் பண்ணிடுவார், நான் கெட்டது நடந்துடும், நரகத்துக்கு போயிடுவேன், நல்லது நடக்கணும். தீமை பயம் ஒன்று, இன்னொன்று எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக தான் நான் எனக்கு நல்லது நடக்கணும். கடவுள் மேலே அன்பு, நீதி, நேர்மை, பிறர் மேலே ஸ்நேகம் இல்லை. ஹானஸ்டி born out of fear does nothing to root out the fundamental cause of evil in the world and the radical self-centeredness of human heart. நீ உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே சுயநலம் பிடிச்ச பிண்டங்களாக, நான் தான் என்று வாழக்கூடிய மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயநலத்தன்மை போக்குவதற்கு, அல்லது அடிப்படையாக நான் தீமையாக வாழ்வதற்கு எனக்குள்ள என்னென்ன கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அது மாறுவதற்கு இது இந்த ஹானஸ்டி born out of fear cannot help. பயந்து 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 நான் நேர்மையாக வாழ்ந்தேன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்டன்னு நீங்காது. யாரோக்கு பயந்து நன்மை செஞ்சிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அது the honesty born out of fear cannot heal my inner man. என் உள்ளார்ந்த மனுஷனை அது சுகப்படுத்த முடியாது. பயந்து 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 எதையோ செய்யாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது என் உள்ளார்ந்த இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தையோ பொல்லாத எண்ணத்தையோ அது சுகப்படுத்த முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். மிக நேர்மையான அரசர். யார்கிட்ட என்னென்ன ஸ்பிரிட் இருக்குங்கிறத, த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு மனுஷன் அவர்கிட்ட பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, கெட்டன இருக்கா, சுயநலம் இருக்கா ரொம்ப கண்டுபிடிப்பார். அப்படி ஒரு சீரும் சிறப்புமாய் அரசாட்சி பண்ணி கொண்டிருந்த ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசவையில் வேலைக்கார ஒருத்தன் இருந்தான். அவன் மீதி நேரத்தில், அங்கே வேலை செய்கிற நேரத்தில் மீதி பக்கத்தில் ஒரு கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன வீடு, அவனுக்கு கொஞ்சோண்டு இடம், ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்துச்சு. அதில் அவன் என்ன செய்வான், மற்ற நேரத்தில் காய்கறிலாம் பண்ணி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அவன் கேரட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். கேரட் விவசாயம் பண்ண அவனுக்கு அவன் பார்த்தா இது வரைக்கும் அவன் லைஃப்பில் 55 வயசு ஆச்சு அவனுக்கு. இது வரைக்கும் அவன் கேரட் அறுவடை செய்யும்போது, தோண்டி எடுக்கும்போது இவ்வளோ பெரிய கேரட்டை அவன் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய நீட்டு கேரட்லாம் இத்தனோண்டா விளையும், பயங்கர லென்த்து, பயங்கர டயமீட்டரில் விளைஞ்சிருச்சு அந்த கேரட். அப்போது இந்த கார்டனர் என்ன செய்கிறான், உடனே அதை எடுத்துகிட்டு போய் அரசனுக்கு கிஃப்ட் கொடுக்குறான். அப்போது அரசன்ட்டு அவன் சொல்கிறான், மை லார்ட், திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கேரட் ஐ ஹவ் நெவர் க்ரோன் அண்ட் எவர் வில் க்ரோ.
நான் இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய கேரட்டு நான் என் வாழ்க்கையில் வளர்ந்ததும் இல்லை, பெருத்ததும் இல்லை. இனிமேலும் இவ்வளோ பெரிய கேரட்டு வளரப்போகிறது இல்லை. இதுவரையும் வந்ததில்லை, இனிமேலும் வளரப்போகிறது இல்லை. அப்போ இனிமே வளரப்போகிறதே இல்லை, வரப்போகிறதே இல்லைன்னு அவனுக்கு வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்போ அவன் சொல்கிறான், தேர்ஃபோர் ஐ வாண்ட் டு ப்ரெசன்ட் திஸ் கேரட் டு யூ as a token of my love and respect, my Lord அப்படின்னா, நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பினாலும் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் இந்த ஒரே ஒரு கேரட்டை உங்களுக்கு காணிக்க கொடுக்க வந்தேன்னு சொல்லி தட்டில் வச்சு கொடுத்துட்டு சாஸ்தாம கீழே விழுந்தானான். விழுந்துட்டு உடனே ஏஞ்சி அவன் சொன்னாரான். அப்போ உடனே சொல்லிட்டு அவன் பாராட்டினாரான், வெரி குட் வெரி குட் பாராட்டினாரான். தேங்க்யூ கிங் சொல்லிட்டு அவன் திரும்பி போகிறான். அவன் எந்த ரிவார்டையும் எதிர்பார்க்கல. இம்மீடியட்டாக அவன் திரும்பி போயிட்டே இருக்கிறான். அப்போ கொஞ்ச தூரம் போன ஒருபாடு அந்த அரசர் கூப்பிட்றாரு, தம்பி இங்கே வா, கார்டனர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீ செஞ்சிருக்கிற இந்த செயலுக்காக நான் உன்னை பிரதிபாரம் செய்யணும் இல்லையா, அன்பு செய்யணும் இல்லையா? என் தோட்டத்துக்கு அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு 5 ஏக்கர் இருக்குது லேண்டு, நீ அதை விவசாயம் பண்ணு. இனிமேல் இங்கே வர வேண்டாம், உனக்கு சம்பளம் நான் தரேன், மாதம் மாதம் உனக்கு விவசாயம் பண்ணுற எல்லாம் பணம் தரேன், விவசாயம் பண்ணி வரக்கூடிய வருமானத்தில் நீ எடுத்துக்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ரிவார்டை அந்த கார்டனருக்கு அவர் கொடுக்குறார் அந்த அரசர். இது இந்த அரசவையில் பார்த்து கொண்டிருக்கிற நோபல்ஸ்மேன், அறிவாளி, ஞானி அல்லது தன்னை நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு புத்தியில் தோணுது, ஒரு ஆஃப்டர் ஆல் கேரட்டு ஒரு 1.5 அடி நீட் இருக்கும், இந்த கேரட்டுக்கு இவர் 5 ஏக்கர் பணம் தராருன்னா நாம் இன்னும் மிகப்பெரிய இதே வசனத்தை பேசி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் இவர் வரார். அந்த நோபல்ஸ்மேன் அந்த அரசவைக்கு வரார். அவர் குதிரை வளர்க்குறவர், வீட்டில் இங்கே அரண்மனையில் குதிரையெல்லாம் பார்த்துப்பார். அவர் குதிரையும் வளர்த்து சோறுப்பட்டு வளர்க்குறவர் அவர். அப்போ அவர் ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹார்ஸை, பெரிய கிரேட்டஸ்ட் நல்ல உயரமான அழகான ஒரு ஹார்ஸை கொண்டு வந்து அவர் இந்த அரசனுக்கு கொடுக்குறார். மை லார்ட், ஐ ப்ரீட் ஹார்ஸஸ், தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹார்ஸ் ஐ ஹவ் எவர் பிரெட் அண்ட் வில் நெவர் ப்ரீட் அப்படின்னாரோ. இது வரைக்கும் வளரல இவ்வளோ பெருசு, இனிமேல் இவ்வளோ பெரிய ஒரு இட் வில் நாட் க்ரோ, இவ்வளோ பெரிய ஒரு குதிரையும் வராது. அவன் வசனம் அவன் பேசுனது அப்படியே மனப்பாடம் பண்ணி அவன் சொல்கிறான். அப்படி சொல்லி ஒரு கருப்பு குதிரையை, மிகப்பெரிய ஒரு குதிரையை தொடச்சி கிடச்சி பாலிஷ் பண்ணி அந்த அரசன்ட்ட போய் கொடுக்குறான். திஸ் ஐ கிவ் யூ இன் ஆஸ் த டோக்கன் ஆஃப் மை லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், என்னுடைய அன்பு என்னுடைய மதிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரான். வெரி குட் வெரி குட் கை தட்டிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரான். இவன் உடனே குழப்பம், என்னடா அரசன் ஒரு கேரட் கொடுத்ததுக்கு அவ்வளோ பெரிய ரிவார்டு கொடுத்தா நமக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு குழப்பத்திலே அப்படியே போயிட்டுருக்கான். நோபல்ஸ்மேன் ப்ளீஸ் கம், அங்கே வா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரான். ஒய் ஐ மியர்லி டிஸ்மிஸ்ட் யூ, டு யூ நோ? அவர் சொன்னாரான், த கார்டனர் வாஸ் கிவிங் மீ த கேரட், த பெஸ்ட் கேரட், த பெஸ்ட் அண்ட் த ஃபஸ்ட். அந்த கார்டனர் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் விளைஞ்சதுலேயே எது பெருசோ அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். என் மேலே உண்மையாக வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவன் எந்த ரிவார்டும் எதிர்பார்க்கல. பட் யூ ஆர் கிவிங் யுவர் செல்ஃப் த ஹார்ஸ் அப்படின்னாரான். உன் நம்பிக்கை, உன் அன்பு எல்லாமே இந்த குதிரை மேலே தான் வச்சிருக்கிற. குதிரை கொடுத்தா அவர் நன்மை செய்வார் நீ நினச்சிருந்த, நீ என் மேலே அன்பு வச்சிருக்கல, உனக்கு ரிவார்டு வரணுங்கிறதுக்காக நீ செய்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாருங்க, இந்த நோபல்ஸ்மேனை போல தான், இந்த கார்டனரை போல இருந்தால் கடவுளுக்கு நமக்கும் உள்ள அன்புறவு ஒரு பிஸ்னஸ் போல, ஒரு அக்ரிமெண்ட் போல. இதை கொடுத்தா அதை கொடு, அதை கொடுத்தா இது கொடு, குழந்தை கொடுத்தா நான் வருவேன், திருமணம் வச்சா நான் கோயிலுக்கு வருவேன், இதை வச்சா நான் மொட்டை அடிப்பேன், நான் இதை வச்சா நான் வேண்டிக்கிட்டேன், நான் புடவை சாத்துறேன். யாரு கேட்டால் புடவையும் அதையும் இதையும் வேண்டுதுன்னு யாரு கேட்டா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஃபெய்த் அப்படிங்கிறது போய் தகடை வாங்கி போகிறது, அந்த கயிறை வாங்கி போகிறது, தாயத்து கட்டிக்கிறது, இங்கே கட்டிக்கிற அங்கே கட்டிக்கிறங்கிறது, மொட்டை அடிக்கிறது யாருங்க குப்பையாக தாங்க ஆகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்களே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பணக்காரர்கள் பயங்கரமாக வளருவாங்க. ஜெபிக்கிறவங்க ப்ரான்ஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க, ஃபிஷ் கம்பெனி எக்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அதில் ஃபேப்ரிகேஷன் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பெரிய ஆளாக வளருவாங்க. டமால்னு பொத்துன்னு கீழே ஒன்றுமே இல்லாமல் அந்த குடும்பம் இல்லாமல் போகும். காரணம் என்ன? கடவுளை அவங்க படுத்திருக்கும் போது கட்டில் பிடுங்கி தள்ளிட்டாரா? நோயை உள்ளே விட்டு நோயை விடுறதான் ஒரு வேலையா? கொரோனாவை விட்ட மாதிரி நோயை விட்டுட்டே இருக்க தான் வேலையா? உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கணும், துயரத்தை எலும்பு முறிக்கணும், அதான் வேலையா அவருக்கு? யோசிச்சு பாருங்க. அவன் ஏன் கீழே விழுந்தான்? அவன் என் கம்பெனி வளரணும், நான் பெரிய ஆளாக வரணும், இப்படி இது உலகத்துக்கு பயந்து 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 அப்படி வாழ்கிறது. அதனால தான் அவங்கள்ட்ட எந்த பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் கிடையாது.
Honesty born out of fear can do nothing. ஒன்றும் பண்ணது. அந்த நேர்மையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம். தொபக்கடின்னு கீழே விழுந்துரும். பயத்தினால, தீமையினால, அல்ல அதனால அந்த உலகத்தார் அவனுக்கு போட்டியாக நான் நேர்மையாக இருக்கணும், இவனுக்கு போட்டியாக நேர்மை இல்லை, கடவுளுக்காக என் காட் சேக் நான் நேர்மையாக தான் வாழ்வேன் அப்படி நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு பாருங்கள், அது தடை இல்லாமல் போகும். இறைவார்த்தைக்கு சொல்லிடுச்சு அதன்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சு பாருங்கள், அதுக்கு எந்த தடையும் வந்தாலும் தீமைகள் விலகிடும். எனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஒருவேளை ஒரு தீமை வந்தானா, எதிரி வந்தானா, அந்த எதிரியை கண்ணால் வச்சு ஒன்று உயர்த்துவார், எதிரியின் கண்முன்னே விருந்த வைப்பார். இஃப் யூ கிவ் டாப் ப்ரையாரிட்டி ஃபார் யுவர் காட், கடவுளுக்கு முதன்மையான மேன்மையான இடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதிரின் கண்முன்னே உனக்கு ஒரு விருந்த வைப்பார். அப்பேற்பட்ட அன்புள்ள கடவுள் நம்முடைய கடவுளுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன மாதிரி வாழ்கிறேன் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை செக் பண்ணி பாருங்களேன். அப்போ அந்த பையனுக்கு என்னன்னா, தான் அப்பாவிட்ட போய் திட்டுறான், சண்டை போடுறான், அது பண்ணுறான். அவங்க அப்பாவுடைய அன்பில் ஒரு முழுமையான ஒரு நிறைவு இல்லை பாருங்க. லேக் ஆஃப் அஷூரன்ஸ் ஆஃப் தி ஃபாதர்ஸ் லவ். அதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏசப்பாவுடைய அன்பில் முழுமையான அஷூரன்ஸ், உறுதிப்பாடு இல்லை, அன்வேவரிங் மைண்டு இல்லை, வேவரிங் மைண்டு தான் இருக்கு. எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாரு, ஏசப்பா பார்த்துப்பாரு, பரிசுத்தா என்னை வழி நடத்துவாங்க, கடவுள் மேலே பற்று இருக்கும், அவர் செய்வார்னு பற்றுலாம் இருக்கும். அந்த அன்பு எனக்கு போதும்டா. கண்டென்ட்மெண்ட் ஸ்பிரிட் இல்லை, ஒரு சேச்சுரேஷன் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த லவ்வில் ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்கு இல்லை, வரமாட்டேங்குது, ஒரு நிறைவு வரமாட்டேங்குது. அப்போது இளைய மகனுக்கு செய்யும்பொழுது கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத. அப்போ அப்பா அவன் மேலே வச்சிருக்கிற அன்பில் உனக்கு நிறைவு இல்லையே. அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பை யாரும் கெட்டனத்தினால் குறைக்க முடியாது, உங்களுடைய பரிசுத்த தன்மையினால் கூட்ட முடியாது. நோபடி கேன் மாடுலேட் த குவான்டிட்டி ஆஃப் லவ் ஆஃப் காட். யாரும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நான் நேர்மையாக வாழ்ந்துட்டேன், அதனால் 5 அங்குல பைப்பில் லவ் வரும். நான் மோசமாக விபச்சாரம் பண்ணிட்டேன், 4 இன்ச் பைப்பில் லவ் வரும். இல்லை, ஹீ லவ்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவலி. எல்லாரையும் சமமாய் அன்பு செய்யக்கூடியவர். அந்த பரிபூர்ண அன்பு, அந்த அன்புக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதிவிகாரம், கடவுள் மேலே உள்ள அன்பினால் நேர்மையை கட்டி எழுப்போம், கடவுள் மேலே உள்ள அன்பினால் பக்தியை கட்டி எழுப்போம், கடவுள் மேலே உள்ள பற்று வெறியினால, அந்த பற்றி எரிகிற அந்த அன்பினால் நாம் ஜெபம் சொல்லுவோம். கடவுள் மேலே உள்ள பாசத்தினால மொட்டை அடிங்க, கடவுள் மேலே உள்ள பாசத்தினால எதை வேணாலும் செய்யுங்க. சுயநலத்துக்காக செய்யாதீங்க, பூசணிக்காக விட்டுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் கடவுள் மேலே உள்ள அன்பு வெறியினால் நீங்கள் செய்யுங்க, அத்தனையும் ஆசீர்வாதமாக மாறும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் இறை செய்தியை கேட்டு உங்களுக்குள் சில எதிர்மறையான கருத்துக்கள் கூட வந்திருக்கலாம். என்ன பண்ணா வேண்டுதல் வைக்கக்கூடாதா, அப்படி போய் வேண்டிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதா என்று சொல்லி எல்லாம் நாம் செய்கின்றோம். ஆனால் எல்லாம் நம்முடைய சுயநலனுக்காக என்பதுதான் இந்த நாளின் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம், படைத்தவருக்காக நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பர்பஸ் என்ன என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா என்பதுதான் இந்த நாளின் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. நிறைய பாரம்பரியங்களை பின்பற்றி நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், வேண்டுதல் வைக்கிறோம், நடக்குது, எல்லாம் சரிதான். ஆனா அதில் சுயநலம் மட்டும்தானே இருக்கு. அதுல கடவுளை குறித்து அங்க ஒரு பாட்டு. நான் போய் ஒரு வேண்டுதல் வைப்பேன், அவர் கேட்டு ஆகணும். ஹி இஸ் கம்பெல்ட். அவரை ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய நலத்துக்காக அவரை எனக்காக பயன்படுத்திக் கொள்கின்றேன். ஆனா அங்க கடவுள் அன்பு என்ன இருக்கிறது? இதைத்தான் நம்ம இந்த நாளிலே தீவிரமாக நாம் தியானித்து சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்கின்ற 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். அப்ப நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போறேன், இயேசு கிறிஸ்துட்ட போறேன், ஆனா அது இவ்வுலக தேவைகளுக்காக மட்டும்தான். எனக்கு நோய் நீங்கணும், ஆமா நீங்கும் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா. எனக்கு பேய் ஓடணும், வீடு கட்டணும், வேலை கிடைக்கும் தான். ஆனா அது இவ்வுலகை சார்ந்ததாக மட்டும் இருந்தா நாம் we are in a pitiable condition.
ஏன்னா நம்முடைய எதிர்நோக்கு என்பது விண்ணுலகு. நாம் விண்ணுலகத்தை நோக்கிய பயணிகள். we are sojourners. நாம் இங்கே பிரயாணிகளாகத்தான் இருக்கின்றோம். ஸோ இந்த பிரயாணத்துக்கு தேவையானதே நான் செஞ்சுட்டு இருந்தா நான் என்னைக்கு நான் போக வேண்டிய ஊருக்கு நான் போய் சேருவது? அதனால்தான் யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31, 32 இறைவார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். நீங்க என்னுடைய சீடர்களாய் இருந்தால் சத்தியத்தை அறிந்தவர்களா இருப்பீங்க, உண்மையை அறிந்தவர்களா இருப்பீர்கள். நீங்க அந்த உண்மையை தொடர்ந்து கடைபிடித்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்த விடுதலையை நோக்கி நம்ம எப்போ போறோம்? நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அதோ 6 certain things, அந்த சின்ன சின்ன blessings அது போதும் அப்படின்னு வாழ்ந்துறமே. ஆனா ஆண்டவர் நம்மை வந்தது விடுதலையாக்கத்தானே. இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்க, நம்மிலிருந்து நம்மை விடுதலையாக்க, பிசாசிலிருந்து விடுதலையாக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, கடவுளின் பிள்ளைகளாய் மாற்ற. அதான ரியல் டெலிவரன்ஸ், அதான ரியல் ரிடம்ஷன், லிபரேஷன் என்பது அதுதானே. அந்த விடுதலை நோக்கி நாம் போகின்றோமா? அந்த கேள்வியை நம்ம இந்த நாளில் நம்ம மனதில் கேட்போம். அப்ப நான் ஆண்டவர் செஞ்சாரு, நான் ஒரு புஷ்டிக்காய் கொடுத்தேன், ஒரு தேங்காயை கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு. அது கடவுளுக்கு தேவையில்லை, எல்லாம் அவர் கொடுத்தது. ஆனால் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31 முதல் சொல்றாரு, சின்னஞ்சிறிய இந்த சகோதரர்களுக்கு நீ செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிட்டு. நம்ம கொண்டே இதை கொடுக்குறோம், அது கடவுளுக்கு செய்யறோமான்னு தெரியாது. எனக்கு நடந்தது, அதனால ஒரு தேங்க்ஸ், அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா அவர் டைரக்டா டிமாண்ட் பண்றது என்னன்னா, சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இம்மீடியட்டா அது என்கிட்ட வந்து சேருது அப்படிங்கிறார். அந்த வார்த்தைக்கு எங்கே நமக்கு இடம்? இதுதாங்க விடுதலை. இதுதான் விடுதலை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் விடுதலை. அதை நோக்கியதான் இந்த நாளின் செய்தி. மறுபடியும் குடும்பமா உட்காந்து கேளுங்க, விடுதலை ஆகும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை மிகப்பெரியது. ஏதோ ஒரு நோய் நீங்கணும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், குழந்தை, இதெல்லாம் டெம்பரரி. இன்னைக்கு வரும், நாளைக்கு திருப்பி இன்னொரு மன்றாட்டு வரும், நாளைக்கு இன்னொரு மன்றாட்டு வரும். அந்த மன்றாட்டே வாழ்க்கையா இருந்தா எங்க எப்படி ஆண்டவரை நேசிக்க போகிறோம்? எப்படி ஆண்டவருக்கு பணிபுரிய போகிறோம்? எங்கே உலகத்துக்கு நற்செய்தியை சொல்ல போகின்றோம்? மலை மீது உள்ள பட்டணமா எப்போ தொடங்க போகின்றோம்? எப்போது நமது மன்றாட்டை ஓய்ந்து போகும்? நாம் விடுதலையின் பிள்ளைகள். கடவுளை போல அந்த சாயலை பெற்றுக்கொண்டவர்களா, கடவுளின் இருதயத்தை பெற்று அந்த அப்பாவை பிரதிபலிக்க வேண்டிய பிள்ளைகள். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸோட வாழ்வோம். விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகின்றார். சுதந்திரமாய் வாழ, ஏதோ தேவைகளுக்காக அழுது வாழ்கிறவர்களாக அல்ல. இன்னைக்கே என் ஆண்டவர் எனக்கு போதும், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிட்டு அவர் மீது அந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டு சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் விடுதலை வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி வீரநடை போடுவோம். எழுந்து பாடல் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, இறை வார்த்தையை கொடுத்து, இப்படித்தாப்பா நீ என்னை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு எத்தனை குறுக்கு வழியை நாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் சுயநலம் விட்டு ஆண்டோடைய பாதைக்கு வருவோம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நமக்குள் நிறைந்திருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும்.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார் என்று சொல்கிறார். அப்படித்தாங்க நம்ம ஆண்டவரை நேசிக்க முடியும். பொருட்களை கொடுத்தெல்லாம் அவரை நேசிக்க முடியாது. அவர் வார்த்தைகளின்படி வாழ்வோம் பரிசுத்த ஆவியின் துணையோடு. தம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். தன் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அப்பா, நீர் வைத்திருக்கிற இந்த விடுதலையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்படியாக எங்களை விடுவித்தருளும். எல்லா விதமான மூட நம்பிக்கைகள், தவறான பாரம்பரியங்கள், எங்களுக்கென நாங்கள் வகுத்து கொண்ட பாதைகள் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த மெய்யான சத்தியத்துக்குள் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. நீர் சொன்னபடி உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபையாயிரும் அப்பா. சுயநலத்தாலே அப்பா உம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை முறை மாறட்டும் ஆண்டவரே. உம்மை உமக்காகவே நேசித்து உம்மை ஆராதித்து உமக்கு பணி செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.